எல்லார் வீட்லேயும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மட்டன் பீஃப்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சும் இந்த ரெசிபி பண்ணிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கோகோனட் ஆயில் சேர்த்து அதோட ஸ்பைசஸ் சேர்த்து பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும்னு கிடையாது, கலர் சேஞ்ச் ஆனால் போதும். மல்லி புதினா சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவு வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அதோட கர்ட் சேர்த்து அது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்ச பீஃப் சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 விசில் வர வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல கோகோனட் ஆயில் சேர்த்திருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கோல்டன் கலர் ஆகிற வரை வதங்கினதும் வேக வச்சு வச்சிருக்க பீஃபை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தா ரொம்ப டேஸ்டியான பீஃப் ரோஸ்ட் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.